ஷேய் பிரம்மா பேசுகிறோம்ப்பா. நீதிமன்றம் கோர்ட்டார் கேட்டுக்கோப்பா. கோர்ட்டுக்கு கொடுக்கும். கோர்ட்டு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் கோர்ட்ஸு கணக்கு கொடுக்காரு ஐயா நீதி அரசர். கோர்ட்டுக்குள்ளே நிர்வாகம் பார்க்குற கோர்ட்டாருக்கு ஆணுக்கு பெண்ணுக்கும் கணக்கு கொடுக்காரு ஐயா. அந்த காலத்தில் அரசராக பூரா மன்னராட்சி இப்படிலாம் ஆண்டப்போ அவன் உட்காந்துருப்பான். அவனு வீல் சேரில் உட்காந்துருப்பான் மன்னர். கீழே பூரா கலாண்டது போனது வந்து பிடிச்சிட்டு வருவான். பிடிச்சிட்டு வந்து இவன் இந்த கலாண்டான்னு கரெக்டாக உள்ளே சொல்லுவான். அதை உடனே தண்டனை கொடுத்துருவாங்க. இப்போ என்னையா பேப்பர் அடித்து இந்த 75 வருஷம் ஆண்டு காலமாக அந்த அரசியல்வாதி கொடியை தூக்கி பேப்பர் அடித்து சட்டத்தில் ஓட்டை இருக்குது, சட்டத்தில் இருட்டரை இருக்குன்னு இருட்டரை வச்சான்ல. இப்போ அவன் வீடு ஊரம் இருட்டரே போயிடும். அரசியல்வாதி அவன் வீடு மாளிகை அவன் வெளிநாடு உள்நாடு எல்லாம் இருட்டறையில் போய் தொலைஞ்சிரும். புரியுதா? புரிஞ்சுக்குவாங்கடா. இந்த ஜென்மத்தில் தமிழ் வார்த்தை புரிகிறவன் அரசியல்வாதி புரிஞ்சு நட. இல்லைன்னா 2 வெதர் வீங்க விட்டுருவார். அந்த நோய் விட்டுருவார். அப்படியே இப்போ வயசு தாண்டி தான் கிடக்க. 70 வயசுக்கு மேலே தான் கிடக்க, 60 வயசுக்கு மேலே தான் கிடக்க, 50 வயசுக்கு மேலே தான் கிடக்க அரசியல்வாதி. அப்படியே வீங்க விட்டு அப்படியே விடிய சொரிடான்னு விட்டுருவார். ஒழுங்காக போடா, ஒழுங்காக போ, பூரா ஒப்படன்ட்டார் அரசியல்வாதி. கீழே எம்எல்ஏ பஞ்சாயத்து போர்டு வார்டு நீதிபதி கோட்டார்கிட்ட ஒப்படைக்கணும். உள்ளே வழக்காடுது. அது பூரா பஞ்சாயத்து போர்டு வழக்காடுது. அதாவது எம்எல்ஏவும் வழக்காடுது. டெல்லி டு தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் கேரளா, இலங்கை, சுலோன்னு எல்லாமே வழக்காடுது கோர்ட்டில். எம்எல்ஏ கேஸு புரியுதா? அடுத்தாப்புல எம்பி கேஸு உள்ள கேஸு வழக்காடுது. அதுவும் உள்ளே ஒப்படைக்கணும். எல்லாமே ஒப்படைக்கல அப்படின்னா செகண்டில் தூக்கிடுவார் அரசியல்வாதி. 75 வருஷம் எம்பி இருந்தவனை தூக்குவார், எம்எல்ஏ இருந்தவனை தூக்குவார், மந்திரியை தூக்குவார், கீழே பஞ்சாயத்து போர்டு வரைக்கும் தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவார். முதலமைச்சரும் தூக்கிடுவார். புரியுதா? முதலமைச்சர் என்னமோ நம்ம உலகத்தை கட்டி காக்கணும்னு நினச்சி ஆடிக்கிட்டாலே தான் செகண்டில் தூக்கி அள்ளி கொண்டு போய் திணிச்சிருவாங்க. எறும்பு மாதிரி கிடக்க நீ. முப்படை இராணுவ வானரப்பட வரையில் நீ அரசியல்வாதி எறும்பு மாதிரி தான் கிடக்க. அந்த எறும்பு அள்ளி கொண்டு போய் எங்கே திணிக்கணுமோ திணிச்சிருவான். ஐயா போட்ட உத்தரப்படி அங்கே போய் திணிச்சிருவான். போட்டாச்சுரா கணக்கு, கோழி முட்டை கணக்குடா. நாங்கள் போடுற கணக்கு கோழி முட்டை கணக்கு. புரியுதா? 3 தலைச்சக்கரத்தை வச்சு பூரா அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான் கவர்மெண்ட்டுன்னு. அடுத்தாப்புல மந்திரிக்கு வழக்காடி வெளியே ஓடுதான் தவுதான் வாரான். அடுத்தாப்புல முதலமைச்சருக்கும் வழக்காடுது ஓடுது. அடுத்தாப்புல ஆளுநருக்கும் வழக்காடுது ஓடுது. ஆளுநர் பார்த்தியா? ஒவ்வொரு நாட்டுக்கு ஆளுநர் போட்டிருக்காம மாதிரி கொங்கடப்பைய மாதிரி கொங்க மடையன். அப்படியே அவனும் அவன் பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு உள்ளே அந்த பேப்பரை விரித்து உள்ளே விட்டு அனுப்பணுமுங்க ஆளுநர். முகரையை பாடுறா. கண்டாரோலியுமே முகரைகளை பாரு, ஒவ்வொருத்த முகரைகளை பாரு. ஆளுநர் எப்படி நியமிச்சிருக்கான் பாரு. டெல்லியில் தமிழ்நாடும் நீதி அரசர் கடவுள் உட்காந்துட்டார் பூமியில். அவர் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கார். ஓட்டு முத்திரை வாங்கலாமா? இப்போ மாட்டிக்கிட்டான். இது வைக்கக்கூடாது. அது சட்டப்படி இவர் அதான் கோர்ட்டுக்கு கொடுக்காரு. நான் உட்கார்ந்த அப்புறம் எதுக்கு ஓட்டு முத்திரை வாங்குதான்? ஜனநாயகம் வாங்குதான். அப்போ ஜனநாயக வீடு ஆதார கார்டு ஃபுல்லாக இப்போ நான் தூக்குவோம்கார். வீடுந்தோறும் நுழைஞ்சு நான் தூக்குவோம்கார். தப்பு செஞ்சவனை விடமாட்டேன் அப்படின்ட்டார் நீதி அரசர். கணக்கு போட்டார். அடுத்தாப்புல அரசியல்வாதியாக இப்போ அது போட்டாச்சுல. இப்போ கலாண்ட கணக்கெல்லாம் போட்டாச்சு. இவனை நுழைஞ்சு தூக்கிடுவார். தூக்கி அரிச்சு சல்லடை போட்டு அள்ள மாதிரி அள்ளிடுவார். குடும்பமே தூக்குவாரா. அதே மாதிரி ஆடாதீங்கடா, ஓட்டு முத்திரை வாங்கக்கூடாது, போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அரசியல்வாதி வாங்குதான் ஜனநாயகம் ஓட்டாடா. இல்லை நாங்கள் போடுற கணக்கு பூரா மதுரைக்குங்கிட்டு கெக்கன்னு சிரிக்கான். அது நீதிமன்றம் கோர்ட்டில் எப்படி வருதுன்னு மட்டும் பாடுறா. கோர்ட்டார் ஐயா ஜட்ஜி எழுதிட்டார். நீதி அரசர் கணக்கு விட்டுட்டார். தூக்கி அடைக்கல தாண்டா பார்த்தாண்டா கதை துஷ்டு வரும். இதில் முக்கால் சத்தியம்.